அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு, சேலம், திருச்சியில் செயல்படக்கூடிய இந்தியன் பப்ளிக் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு, சேலம், திருச்சியில் செயல்படக்கூடிய இந்தியன் பப்ளிக் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து 3 மாவட்ட பள்ளிகளிலும் சோதனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து சேலத்தில் செயல்படும் இந்தியன் பப்ளிக் பள்ளிக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன். தற்பொழுது துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்களா? கள நிலவரம் என்ன? வணக்கம் கௌதமி. இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என திருச்சி, ஈரோடு, சேலம் ஆகிய 3 மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த 3 மாவட்டங்களில் 3 பள்ளிகளில் 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த 3 மாவட்டத்தில் உள்ள பப்ளிக் ஸ்கூலுக்கு இமெயில் மூலமாக தாளாளருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்தந்த மாவட்டத்தில் உள்ள போலீசாருக்கு பள்ளி நிர்வாகத்தினர் தொலைபேசி வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் 3 மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் போலீசார் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருச்சி, திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கல்லுக்குடி அருகே இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்ற பெயரில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியில் 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இன்று வழக்கம் போல் பள்ளி திறக்கப்பட இருந்த நிலையில் அந்த பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக பள்ளி தாளாளருக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. இதனை அடுத்து அவர் இது குறித்து ராம்ஜிநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலை அடுத்து பள்ளிக்கு சென்ற ராம்ஜிநகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வெடிகுண்டு நிபுணர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் பள்ளி முழுவதும் சோதனை செய்து வருகின்றனர். முன்னெச்சரிக்கையாக பள்ளியை விடுமுறை விடப்பட்டுள்ளது. அந்த மின்னஞ்சல் யார் அனுப்பியது, எதற்காக அவர் அனுப்பினார்கள் என்பது குறித்து ராம்ஜிநகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து ஆர்டிஓ தட்சிணாமூர்த்தி பள்ளிக்கு சென்று அவரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பள்ளியில் இருந்த ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் வெளியேறும்படி அவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வந்த மின்னஞ்சல் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 3 மாவட்ட பள்ளிகள், அதாவது ஈரோடு, சேலம், திருச்சி மாவட்டம் 3 பள்ளிகள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து 3 பள்ளிகளுமே விடுமுறை கௌதமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.